வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம வாழ்க்கையை எப்படி நீண்டதாவும் சந்தோஷமாவும் அர்த்தமுள்ளதாகவும் மாத்துறதுங்கிற ஒரு ஜப்பானிய ரகசியத்தை பத்தி தான். அதுக்கு பேரு தான் இகிகாய். வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த பயணம் 5 முக்கியமான விஷயங்களை சுத்தி இருக்க போகுது. முதல்ல ஜப்பான்ல இருக்கிற ஒரு சின்ன தீவோட மர்மத்துல ஆரம்பிச்சு கடைசியா நம்ம வாழ்க்கையில நாமளே பயன்படுத்திக்க கூடிய 10 விதிகள் வரைக்கும் பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஒகினாவா தீவுக்கு ஒரு பயணம் போயிட்டு வருவோம். பூமியிலேயே ரொம்ப நாள் வாழ்ற மக்கள் இங்க தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. நீண்ட சந்தோஷமான வாழ்க்கையோட ரகசியம் என்ன? இந்த ஒரு கேள்விதான் ஆராய்ச்சியாளர்களை நீண்ட ஆயுள் கிராமம் அன்னு செல்லமா அழைக்கப்படுற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க அவங்களுக்கு கிடைச்ச பதில்கள் ரொம்பவே ஆச்சரியமானவ. இங்க பாருங்க, ஒகினாவா மக்களோட ஆயுள் அமெரிக்காவை விட மட்டும் இல்ல, ஜப்பானோட மத்த பகுதிகளை விடவும் அதிகமா இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அவங்க ரொம்ப நாள் வாழ்றது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இதய நோய், கேன்சர் மாதிரியான பெரிய நோய்களும் ரொம்ப கம்மியா வருது. 24.55. இது வெறும் நம்பர் அல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, ஓகினாவால ஒவ்வொரு 1,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 25 பேர் 100 வயசை தாண்டினவங்க. இது உலக சராசரியை விட பல மடங்கு அதிகம். அப்போ எப்படி இவங்க மட்டும் இவ்ளோ நாள் வாழ்றாங்க? என்னதான் ரகசியம்? ஆராய்ச்சியாளர்கள் தேடி பார்த்தப்போ அவங்களோட சாப்பாடோ நல்ல காலநிலையோ மட்டும் காரணம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பின்னால இகிகாய்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. அப்போ இகிகாய்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அதுதான் நம்ம ஏன் வாழ்றோங்கிறதுக்கான காரணம். ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமே, அதுதான் இகிகாய். உங்களோட இகிகாயை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 4 முக்கியமான கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும்? நீங்க எதுல திறமையானவர்? இந்த உலகத்துக்கு உங்ககிட்ட இருந்து என்ன தேவை? அப்புறம் எதற்காக உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்? இந்த 4ம் ஒன்னு சேர்ற அந்த புள்ளி தான் உங்க இகிகாய். ஆனா இக்கிகாய்ங்கிறது சும்மா ஒரு தத்துவம் மட்டும் இல்லைங்க. ஓகினாவா மக்கள் பல 100 வருஷமா கடைபிடிச்சிட்டு வர்ற சில அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் இதுக்கு உயிர் கொடுக்குது. அவங்களோட ரகசியங்கள்ல முதல்ல வர்றது சாப்பாடு. ஜப்பான்ல ரொம்பவே பிரபலமான ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் ஹராஹாச்சபு. அதாவது வயிறு முட்டை சாப்பிடாம ஒரு 80% போதும்னு தோணும்போது நிறுத்திடுறது. இதனால நம்ம செரிமான மண்டலத்துக்கு அதிக அழுத்தம் குறையுது. உடம்புல செல்கள் சீக்கிரம் வயசாகிறதும் மெதுவாகுது. இதுதான் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவங்களோட அடுத்த ரகசியம் சமூகம். அதாவது அவங்க தனியா இல்ல, அவங்களுக்குன்னு மொய்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அவங்களோட சமூக பிணைப்பை ரொம்ப வலுவா வச்சிருக்கு. இந்த மொய்ங்கிற குரூப் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் கிடையாது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனரீதியா சப்போர்ட் பண்ணிக்கிற, ஏன் பண ரீதியா கூட உதவி செஞ்சுக்கிற ஒரு அமைப்பு. இந்த பாதுகாப்பு உணர்வும் பிணைப்பு தான் நீண்ட ஆயுளுக்கு ரொம்ப அவசியம். அடுத்து உடற்பயிற்சி. இவங்க யாரும் மரத்தான்லாம் ஓடுறதில்ல, ஆனா தினமும் தோட்ட வேலை செய்யறது, நடக்கிறதுன்னு நாள் முழுக்க சின்ன சின்னதா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உடம்ப வருத்திக்காம தொடர்ந்து ஆக்டிவா இருக்கிறது தான் இங்க விஷயம். இப்போ வாங்க மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பார்க்கலாம். நம்ம செய்யற வேலைய எப்படி சந்தோஷமா ஒரு நோக்கத்தோட செய்யறது, அதுக்கு பேர் தான் ஃப்ளோ நிலை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வேலையில அப்படியே மூழ்கிட்டேன், நேரம் போனதே தெரியலன்னு. அதுதான் இந்த ஃப்ளோ. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு வேலையில முழுசா நம்மள நாமளே மறந்து ஈடுபடுறது. ஒரு பக்கம் நாம ஒரு வேலையில முழுசா கவனமா இருந்தா மனசு அமைதியா இருக்கும், நேரம் வேகமா போகும். இன்னொரு பக்கம் நம்ம மனசு அங்க இங்கன்னு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி தோணும். இதுதான் ஃப்ளோவுக்கும் கவனச்சிதறலுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஃப்ளோ நிலையை அடையிறதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. ரிசல்ட்டை பத்தி மட்டும் கவலைப்படாம அந்த வேலையை செய்யற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு செய்யறது. சந்தோஷங்கிறது ஜெயிக்கிறதுல இல்ல, செய்யறதுல தான் இருக்கு. சரி, இவ்வளோ நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா, ஓகினாவா பெரியவங்க அவங்களோட அனுபவத்திலேருந்து 10 எளிய விதிகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. 5 விதிகள். 1. எப்பவும் சுறுசுறுப்பா இருங்க, ரிட்டையரே ஆகாதீங்க. 2. அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. 3. வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. 4. நல்ல நண்பர்கள் கூடவே இருங்க. 5. அடுத்த பிறந்த நாளுக்கு இன்னும் ஃபிட்டா இருக்கணும்னு நினைங்க. 6. சிரிச்சுக்கிட்டே இருங்க. 7. இயற்கையோட நேரம் செலவிடுங்க. 8. சின்ன சின்ன விஷயங்களுக்கோ நன்றி சொல்லுங்க. 9. இப்போ இந்த நிமிஷத்துல வாழுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா 10. உங்க இகிகாயை கண்டுபிடிச்சு அதை பின்பற்றுங்க. இந்த முழு பயணமும் நம்மள ஒரே ஒரு கேள்விக்கு தான் கொண்டு வருது. உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு, உங்க ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தம் கொடுக்கிற ஒரு தனித்துவமான திறமை இருக்கு.
அது என்ன? உங்களோட இகிகாய் என்ன? அதை கண்டுபிடிங்க. அதுதான் நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான உண்மையான ரகசியம்.